ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே வேக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் உரிச்சதை இந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி மேல் தட்டுலேயும் வச்சுட்டேன். இப்போ கீழ்த்தட்டில் வச்சதையும் காமிச்சிட்டேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே வேக வச்சதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வெந்ததும் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.